திருமா 360 யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த பேச்சுவார்த்தை நடக்கல, முதலமைச்சர் சந்திச்சு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன நிலைப்பாட்டோடு இருக்கீங்க? இன்றைக்கு 12 மணி அளவில் நான் தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவினரோடு திமுக நியமித்துள்ள குழுவினரோடு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு இசைவளித்திருந்தேன். உயர்நிலைக்குழு கூட்டம் முடிவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதனால் அந்த குழுவில் உள்ள முக்கிய தலைவர் மூத்த அமைச்சரை தொடர்பு கொண்டு உயர்நிலைக்குழு கூட்டம் உடனடியாக நிறைவு செய்ய முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வர இயலாமைக்கு வருந்துகிறோம் என்ற தகவலை சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஓரிரு நாட்களில் மீண்டும் உரிய நேரத்தை ஒதுக்கீடு செய்து பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்போம். முதல்வரை சந்திப்பதற்கான தேவை இருந்தால் சந்திப்போம். கால அவகாசம் இருக்கிறது, அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம்னு இன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் உங்களை கேட்டுக்கிட்டதாக சொல்லப்படுது. நமக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு வாங்குவோம், 2 அப்படிங்கிறது காலாகாலமாக அது இருக்குது, அது வேண்டாம், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், அதனால போராடி வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் நம்ம ஒரு நிதானமாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அது பரவலாக இருக்கக்கூடிய கருத்து தான். உயர்நிலைக்குழுவிலே பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் விவாதித்தோம். திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக மட்டுமல்ல, தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, தேர்தல் ஆணையத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன, கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாம் கையாள வேண்டிய உத்திகள் என்ன போன்றவை குறித்து விரிவாக நாங்கள் விவாதித்தோம். பங்கேற்ற அனைவருமே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பங்கேற்ற அனைவரும் நாம் 4 தொகுதி வேண்டுமென முதலில் கோரிக்கை விடுத்தோம். 3 தொகுதியாவது 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி என்கிற அளவில் கேட்டு பெறுவது நலம் பயக்கும் என்கிற அடிப்படையில் சிலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது உண்மை. திமுக அவசரமாக இந்த மாதிரி ஒப்பந்தங்களை கையெழுத்து அவசரப்படுத்துறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. சீக்கிரமாகவே எல்லாரோட வெற்றியும் பிடிக்கணும்னு ஒரு அவசரம் காட்டப்பட்டதா அதிமுக? இல்லை, அப்படி அவசரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இந்த கூட்டணியில் உள்ளன கொள்கை புரிதலோடு செயற்பாட்டு நடவடிக்கைகள் உட்பட அனைத்திலும் இணக்கமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சிகள் இந்த கூட்டணியிலே உள்ளன. ஆகவே எந்த குழப்பமும் கூட்டணிக்குள் கிடையாது. அன்னைக்கு சொன்னது தான் அது, அதோடு நாங்கள் பதில் சொல்லிட்டு வந்துட்டோம். நாடாளுமன்ற தேர்தல் இந்த போன்ற சமயங்கள் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நம்ம அந்த நம்பர்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த ஒரு மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணது வெளியே அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் நீங்கள் நினைக்கல? இந்தியா கூட்டணி அது வெளியில் அதுக்காக நாங்கள் அவசரப்பட முடியாது. அதாவது வெளியில் ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவசரப்பட முடியாது. நாங்கள் அவசரப்படக்கூடிய அளவுக்கான எந்த தேவையும் இல்லை. கொடுங்கள் என்று கேட்பதற்கான தேவையும் இருக்கிறது. கேட்கிறோம். கேட்பது என்பது வேறு. இந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தை நடத்துவது அல்லது இன்றைக்கு போக முடியாமல் ஒரு நிலை உருவானது, இது எதற்கும் யூகங்களுக்கு இடம் இல்லை. அழுகிற குழந்தைக்கு தான் முதல்ல பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிசிகா தற்போது அமைதியான முறையில் அடம் பிடிக்க தொடங்கியிருக்காங்க திமுக கிட்ட. தங்களுடைய ஊடகங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஊகம் செய்து கொள்ளலாம். எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திமுக தலைமை நம்ம கேட்போம். கடைசி வரை நாங்கள் கேட்போம். 4 கொடுங்க கேட்போம், 3 கொடுக்கும் கேட்போம். என்ன முடியுதோ கேட்டால் தானே, நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் தானே, கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறது தானே. நீங்க உறுதியா 3 தொகுதிகள் எதிர்பார்க்கறீங்க. ஒருவேளை அவர்கள் 2 தொகுதி விட்டு மேல வர மறுத்தால் உங்களோட அடுத்த நகர் வேணும். நாங்கள் திரும்ப கேட்போம். எங்ககிட்ட அவங்களுடைய காயத்திற்கு எங்ககிட்ட மருந்து இருக்குன்னு அதிமுக சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமான மறைமுகமா ஏதாச்சும் பேச்சுவார்த்தையில் உங்ககிட்ட ஈடுபட்டாங்க அதிமுக? காங்கிரஸ் தலைமையில் தான் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இயங்கி கொண்டிருக்கிறது. அதை முன்னின்று ஒருங்கிணைத்ததில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வருக்கு பெரும் பங்கு உண்டு.
எனவே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏதேனும் ஒரு இடைவெளி உருவாகும், அதற்குள்ளே நுழையலாம் என்று யாரும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த இடைவெளியும் ஏற்படாது. யாரும் இளவு காத்த கிளியாக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டா சின்னமும் இந்த வாட்டி உறுதியாக நீங்கள் நம்மளுடைய சின்னத்தை நிற்கிறதுக்கு தெளிவாக நாங்கள் வந்து 2006 தொடர்ந்து தனிச்சின்னத்தில் தான் நின்றுட்டுருக்குறோம். அதனால் தனிச்சின்னங்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த தேர்தலையும் அது பிரச்சனையே இருக்காது. கொடுக்குற எண்ணிக்கை எல்லா இடங்களையும் அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். திமுக நெகோஷியபிள் ஸ்பேஸை ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் பெரிய கூட்டணி, இது மெகா கூட்டணி, 10 கட்சி இடம்பெற்றிருக்கு. அந்த இடத்துல நாங்கள் இருந்தாலும் அப்படி தானே. அதுலதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு 3 இடம் கொடுத்தா மற்ற கட்சி தேர்தலா இந்த கூட்டணி தொடர்ச்சியா நீடிச்சு தானே வருது. நான் ஏற்கனவே இருந்தது புதுசா யாரும் வரல. ஸோ அதுக்குள்ள தொகுதிகள் ஃபைனலைஸ் பண்ணுறதுல ஒரு டிலே ஆகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். அடுத்த முறை தமிழ்நாட்டில் 60 தொகுதியாக உயர்த்த சொல்லி கேட்போம். ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்மளுடைய அமைப்பு ரீதியான வளர்ச்சியும் அதிகரிச்சிருக்கு. நம்ம அதையும் கருத்தில் கொண்டு நம்ம கட்சி தொண்டர்கள் எங்களுடைய உழைப்பு என்ன, எங்களுடைய பங்களிப்பு என்ன, எங்களுடைய வலிமை என்ன, நாங்கள் எந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியாகவும் தூய்மையோடு இருக்கிறோம் என்பது அனைத்தும் கூட்டணியை தலைமை வகிக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேவை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த பரஸ்பர புரிதலில் ஒப்பந்தம் உருவாகும். கொடுத்தாங்கன்னா மகிழ்ச்சி சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தான் சொல்லுவோம், கூடுதலாக கொடுத்தா. பரஸ்பர புரிதல் வந்து இந்த பேச்சுவார்த்தையில இல்ல அப்படின்றதா கூட்டணி கட்சிகள் தெளிவாக பார்க்குறாங்க. நீங்களும் கூடுதல் இடம் கேட்குறீங்க. எப்போதுமே தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் இந்த மாதிரியான ஒரு இது இருக்க தான் செய்யும். இது வந்து அதனால் எந்த விதமான பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது. இந்த முறை ரொம்ப அது நெருக்கமாக இருக்கிறது தான் பார்க்கப்படுதுங்க. வழக்கம் போல நம்ம ஒரு சரி ஓகே இவ்வளோ கேட்போம் கொடுப்பாங்கன்ற மைண்ட் செட்டில் அந்த கட்சிகள் அணுகும். பட் இந்த முறை வந்து இதுவரை என்னென்னா பாஜக தரப்பில் அமைதியாக இருக்காங்க, அதிமுக தரப்பில் ஒன்றுமே இல்லாமல் செயலிழந்து கிடக்கிறாங்க. அதனால் திமுக கூட்டணியை பற்றிய பேச்சு அதிகமாகிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அதிமுக பக்கத்தில் பரபரப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா இது வந்து செகண்டரியாக போகும். பிஜேபி தரப்பில் பரபரப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ஊடகங்கள்லாம் அங்கே தூக்கிட்டு போயிருக்கீங்க கேமராவை. இப்போ உங்களுக்கு பிஜேபி தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்லை, அதிமுக தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்லை. அதனால் திமுக தரப்பில் நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிதாக தெரிகிறது. இது ஒன்றுமே கிடையாது. திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. இந்த கூட்டணியில் ஒரே ஒரு சின்ன சிராய்ப்பு கூட ஏற்படாது, ஒரு சின்ன கட்சி கூட வெளியேறாது. இல்லை சார், உங்களுக்கு இப்போ 3 சீட்டு கொடுக்கும்போது மற்ற கட்சிகளுடைய நெருக்கடி திமுகவுக்கு வருது. அதனால தான் அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ தேசிய கட்சியாக இருக்குது, கம்யூனிஸ்ட் கூட பண்ண முடியல. ஏற்கனவே கொடுத்ததான் கொடுத்துருக்காங்க. அதுதாங்க அவங்களுடைய சக்திக்கு அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லட்டும். எங்கள் சக்திக்கு நாங்கள் என்ன கேட்குறோமோ கேட்போம். எப்படியா இருந்தாலும் சுமூகமான தீர்வு எட்டும். இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக்கு முன்னாடியே நான் சிதம்பரத்தில் கூட்டிட்டேன் அண்மையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி அந்த அறிவிப்பு அது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வழக்கமாக நிற்கிற தொகுதி 5 முறை நான் நின்றுருக்கிறேன். அதை தான் கேட்டு போயிடுவேன், அதை தான் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை தான். இதில் என்னது இதில் ஒரு வயலேஷன் கிடையாது. அப்படி ஒன்றும் ஒரு கூட்டணியில் வந்து அப்படி ஒரு பைண்டிங்ஸ் எதுவும் கிடையாது.